வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம பெப்பர் நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பெப்பர் நண்டு மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 நண்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 3 தக்காளி, 2 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சில்லி பவுடரு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். வானலை சூடு பண்ணிக்கிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலையை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ரெண்டுமே எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். இப்போ ஆனியனையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் பொடியாக கட் பண்ணால் நல்லா மசாலா நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரம் வதங்கிடும். இப்போ தக்காளியை போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயையும் மசாலாவும் பிரிஞ்சு வரட்டும். இப்போ அந்த மிளகு பொடியில் பாதியை மட்டும் போட்டுக்கோங்க. பெப்பர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பாதியை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக இப்போவே சேர்த்துட்டா கொஞ்சம் கசப்பாயிடும். அதனால தான் லாஸ்ட்டாக பாதியை போடுறேன். இப்போ வாஷ் பண்ணி 2 நண்டை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் இந்த நண்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலாவில் நண்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைங்க. ஜீரகத்தை போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பெப்பரை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வெந்து வந்துருச்சு. 10 மினிட்ஸ் தான் ஆச்சு, வெந்துருச்சு. இப்போ இந்த பெப்பரை, மீதி உள்ள பெப்பரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அந்த பெப்பரோட ஃப்ளேவர் நல்லா வருது. அவ்வளோதான், காரசாரமான பெப்பர் நண்டு ரெடி. இதில் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.